الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على سيدنا وسندنا وشفينا وحبيبنا مولانا محمد رسول الله خاتم الأنبياء والمرسلين، وعلى آله وصحبه أجمعين. قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ولا تسبوا الذين يدعون من دون الله. صدق الله العلي العظيم. رضينا بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا، وبالإمام الأعظم أبي حنيفة الكوفي رحمة الله عليه إماما، وبالشيخ محي الدين عبد القادر جيلاني قدس الله سره العزيز شيخا ومرشدا. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. اللهم صل على سيدنا محمد نور القلب وقرة العين وقوة الصدر، وعلى آله وصحبه وبارك وسلم عليه. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருநாமத்தினை கொண்டு துவங்குகிறேன். ஸலவாத்தும் சலாமும் அகில தூதர் அருமை நாதர் சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், நபி அவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தார்கள், சத்திய சஹாபா பெருமக்கள், கர்பலா ஷுஹதாக்கள், தாபீன்கள், தபஉ தாபீன்கள், அக்தாபுகள், அகியாசகள், வலிமார்கள், முஸ்லிம்கள் நம் அனைவர்கள் மீதும் நின்று நிலவட்டுமாக. அருமையான இஸ்லாமிய பெருமக்களே, ஒரு அருமையான தினத்தில், புண்ணியமான இடத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஒன்று கூட செய்திருக்கிறான். நல்லதை கேட்டு அமல் செய்யக்கூடிய வாய்ப்பையும் அதை நமது வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கான மகத்தான தௌஃபீக்கையும் ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். அருமையான இஸ்லாமிய பெருமக்களே, மனித சஞ்சாரத்தை படைத்து அவற்றுக்கு சரியான நெறிமுறைகளை, இதுதான் சரியான பாதை என்று காட்டுவதற்காக ரப்புல் ஆலமீன் தனது அருள் பெற்ற சீலர்களான நபிமார்களை உலகத்தில் அனுப்புகிறார். நபிமார்களும் தீர்க்க தரிசிகளும் உலகத்தின் எல்லா திசைகளிலேயும் பயணிக்கிறார்கள். நாடு நகரங்களை எல்லாம் கடந்து இஸ்லாமிய உணர்வுகளை மக்களுக்கு மத்தியில் ஏற்படுத்துகிறார்கள். மனிதர்களை புனிதர்களாக ஆக்குவதற்கு இறைவன் மூலமாக அனுப்பப்பட்ட நபிமார்களிலே இறுதி தீர்க்க தரிசியாக உலகத்திற்கு வந்த எம்பீரான் சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்திற்கு அருளாக, அருட்சுடராக மக்காவுடைய பெருவழியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் நபிமார்களுக்கும் அரசராக, அருளாக உலகத்திற்கு வந்து 63 வருடங்கள் அற்புதமான ஒரு வாழ்க்கை நெறிமுறைகளை நமக்கு கற்பித்து கொடுத்திருக்கிறார்கள். அந்த வாழ்க்கை நெறிமுறைகளை வெறும் முஸ்லிம்களுக்கு மாத்திரம்தான் சொந்தம் என்று எந்த ஒரு முஸ்லிமும் கொண்டாடவில்லை. கொண்டாடுவது என்பதும் சரியான ஒரு கருத்தும் இல்லை. ஏனென்றால் குர்ஆனில் ஒரு இடத்துல அல்லாஹ் இப்படி கூறுகிறான்:
வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபியே இந்த அண்ட கோடி பிரபஞ்சம் அனைத்திற்குமே உங்களை நான் அருளாக அனுப்பியிருக்கிறேன். முஹம்மது என்ற தனிப்பட்ட நபர் முஸ்லிம்களுக்கான சொத்தே இல்லை. இதை சரியாக உலகத்தில் இருக்கிற அனைவரும் உணர்ந்து கொண்டால் பிரச்சனை தீர்ந்துடும். முஹம்மது என்ற அற்புத மனிதர் உலகத்திற்கான பப்ளிக் பர்சன். ஒட்டுமொத்த உலகத்திற்கும், முஸ்லிம்களும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் பொதுவாக அனுப்பப்பட்ட ஒரு தீர்க்கதரிசிக்கு பெயர் முஹம்மது. அவர்களுடைய வாழ்க்கை என்பது முஸ்லிம்களுக்கு மாத்திரம்தான் சொந்தமானது என்றோ, அல்லது அவர்களுடைய பொன்மொழி என்பது இஸ்லாமியர்களுக்கு மாத்திரம் நல்வழியினை படுத்தும் ஒருவித கருத்து பொதிந்தது என்றோ சொல்ல முடியாது. அப்ப முஹம்மது என்ற மாமனிதர், மாபெரும் ஆளுமை, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அத்தனை படைப்பினங்களுக்குமே அருளாக அனுப்பப்பட்ட நபி. இப்ப என்ன கான்செப்ட்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எவ்வாறு ஒட்டுமொத்த உலகத்திற்குமே நன்மைகளை மாத்திரம் செய்கிற நபராக அனுப்பப்பட்டார்களோ, அவ்வாறே நாயகம் எதை ஆழமாக போதித்தார்களோ அதற்கு பெயரான இஸ்லாம் என்பது உலகத்தின் மூளை முடுக்குகளில் இருக்கிற அனைவர்களுக்கும் நன்மைகளை மாத்திரம் செய்கிற ஒரு மார்க்கத்திற்கு பெயர் இஸ்லாம். இஸ்லாம் என்பது எவருக்குமே தீங்கை அளிக்கிற மார்க்கமாகவும், அல்லது இஸ்லாமியர்கள் என்பது வெறுப்பை கக்கக்கூடிய நபர்களாகவும் உலகத்தில் இருக்க வேண்டும் என்பது எந்த விதமான வேதத்துடைய வரிகளும் நபிமொழிகளும் எங்கேயுமே சொல்லாத ஒரு கருத்து. இஸ்லாமும் சரி, இஸ்லாமியர்களும் சரி, உலகத்துடைய அமைதிகளுக்காக மாத்திரம் அனுப்பப்பட்ட, பரப்பப்பட்ட ஒரு சிறந்த மார்க்கத்திற்கு பெயர் இஸ்லாம். காலம் காலமாக அதன் மீது பல்வேறு சேறுகளும் சகதிகளும் தூக்கி வாரி வீசப்பட்டு இன்று வரை புண்ணிய மார்க்கத்தினை பற்றி தவறான குற்றச்சாட்டுகளும் விமர்சனங்களும் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருப்பது என்பது அறிவிலே குறை இருக்கிற சில நபர்களுக்கு மாத்திரம் வெளியாகக்கூடிய ஒரு செய்தி என்று தான் சொல்லணும். இதுவரைக்கும் உலகத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய லெஜண்ட்ஸ், சயின்டிஸ்ட் எத்தனை நபர்கள் உலகத்தில் வாழ்ந்தார்கள்? ஹிஸ்டரியை அலசி ஆராயக்கூடிய மிகப்பெரிய லெஜண்ட்ஸ் எல்லாம், மேற்கத்திய தத்துவ நிபுணர்கள் எல்லாம் இஸ்லாத்தை பற்றியான சிறந்த கருத்துக்களை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றியான அருமையான கருத்துக்களை மாத்திரம்தான் உலகத்தில் சொன்னாங்க. அறிவில் பரிபூரணம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் நபிகள் நாயகத்தை பற்றி, இஸ்லாத்தை பற்றி, இஸ்லாமியர்களை பற்றி தெளிவான ஒரு கருத்தை அவர்கள் வைத்திருப்பார்கள். எந்த இடத்திலேயும், இஸ்லாத்தில் குர்ஆனிலேயோ ஹதீஸிலேயோ எந்த இடத்திலேயும் வன்முறையினை இஸ்லாம் தூண்டுவதாக ஒரு இடத்தில் கூட இல்லை. இஸ்லாமிய போர்கள் நிகழ்த்தப்பட்டன, ஆமா போர் நடந்துச்சு. எதுக்காக நிகழ்த்தப்பட்டன என்ற வரலாற்றை எடுத்து பார்க்க வேண்டும். நான் இந்த மார்க்கத்தை பின்பற்றுகிறேன், எனக்கு இது பிடிச்சிருக்குன்னு நாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்களின் மீது வலுக்கட்டாயமாக அவர்களுடைய பெண்களை மானபங்கப்படுத்தக்கூடிய செயல்கள் செய்தது, அவர்களுடைய சொத்துக்களை சூறையாடியது, அவர்கள் வியாபார தலங்களை மூர்க்கத்தனமாக தாக்கியது, அவர்கள் நடமாடக்கூடிய நேரத்தில் அவர்களை கட்டி அடித்தது, இது போல உள்ள கட்டவிழ்த்து விடப்பட்ட பல்வேறு தரப்பட்ட தொல்லைகளை அடக்குவதற்காக, எதிர்த்தாக்குதல் செய்வதற்காக இஸ்லாத்துடைய போர்கள்ல அனைத்து போர்களும் நிகழ்ந்தன என்பதை வரலாறு சொல்லக்கூடிய உண்மை. சுருக்கமான கருத்து என்னன்னா, இஸ்லாம் என்பது தெள்ளத் தெளிவாக உலகத்திற்கு சத்தியத்தை மாத்திரமே போதித்த ஒரு அற்புதமான ஒரு மார்க்கம். அந்த மார்க்கத்தை தொடர்ச்சியாக, அந்த மார்க்கத்தையும் அந்த மார்க்கத்தை உடையவர்களையும் ஒரு தவறான பிம்பத்தினை கொடுத்து புது வழியிலே முஸ்லிம் அல்லாதவர்கள் வாழக்கூடிய பகுதிகளில், மாற்று மத நபர்கள் பரவலாக இருக்கிற பகுதிகளில், மாற்று மத சகோதரர்கள் ஒற்றுமையோடு வாழக்கூடிய பகுதிகளிலே பல்வேறு கலவரங்களை தீட்ட வேண்டிய புத்திகள் நிறைய பாசிசவாதிகள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருப்பது என்பது இந்த தேசம் மாத்திரமல்லாமல் உலகளாவிய ஒரு பிரச்சனை. குர்ஆன்ல ஒரு இடத்துல
அல்லாஹ் இவ்வாறு சொல்லுவான், வலா தசுப்புல் லதீன யதுஊன மின் தூனில்லாஹ். சூரா அன்ஆம் 108வது வசனம். இஸ்லாமியர்களை பார்த்து அல்லாஹ் கூறுகிறான், அல்லாஹ் அல்லாத கடவுள்களை, மற்றவர்கள் எதை கடவுள்களாக நினைத்து அவர்கள் வணங்குகிறார்களோ அது எதுவாக இருக்கட்டும், ஆனால் அவற்றை நீங்கள் திட்டக்கூடாது. தெளிவா குர்ஆன்ல இருக்கு. வலா தசுப்புல் லதீன யதுஊன மின் தூனில்லாஹ். அல்லாஹ் அல்லாமல் இவர்கள் எதை வணங்குகிறார்களோ அதை நீங்கள் திட்ட வேண்டாம் என்று சொல்லுவது இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய கட்டளை. அவன் திட்டட்டும், பிரச்சனை இல்லை, ஆனா நீங்க திட்டாதீங்க. அல்லாஹ் அப்படி, அல்லாஹ் இப்படி, இஸ்லாமிய மார்க்கம் இப்படி நிறைய வரிஞ்சு கட்டி எக்கச்சக்கமான கருத்துக்களை எல்லாம் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டு வருவது என்பது நமக்கு தெரிகிறது. இதே தேசத்தில் நாம் பார்க்கலாம், கட்டி வைத்த மாட்டுக்கறியுடைய பெயராலே கொடூரமாக தாக்கப்பட்டு கொலை செய்யக்கூடிய இஸ்லாமியர்கள் நிறைய நபர்கள் இருக்காங்க. இந்த தேசத்தில் எங்காவது ஒரு இடத்துல ஒரு 20 இஸ்லாமியர்கள் சேர்ந்து குறிப்பிட்ட சில மந்திரங்களை, இஸ்லாத்துடைய மந்திரம், உதாரணமாக அல்லாஹு அக்பர், ஒரு 20 பேர் சேர்ந்து ஒரு மாற்று நபரை பிடித்து கட்டி வைத்து அல்லாஹு அக்பர் என்று சொல்லு, இல்லைனா உன்னை கொலை செய்து விடுவேன் என்று சொல்லப்பட்ட நிகழ்த்தப்பட்ட ஒரு சம்பவத்தை இந்த தேசத்தில் காட்ட முடியுமா? காட்ட முடியாது, கண்டிப்பாக இல்லை. ஏனென்றால் இஸ்லாம் அதை வலியுறுத்தவில்லை, இஸ்லாமியர்கள் அதை செய்யவும் மாட்டார்கள். ஆனால் தொடர்ச்சியாக இந்த தேசத்திலே முஸ்லிம்களை மாத்திரம் குறிவைக்கப்பட்டு அவர்கள் தனியாக செல்லக்கூடிய நேரத்தில் அல்லது கும்பல் கும்பலாக அவர்களை கட்டி அடைத்து அவர்களை கட்டி வைத்து சில குறிப்பிட்ட சில மந்திரங்களை நீ கூற வேண்டும் என்று திணிப்பதும் பாசிசத்துடைய உச்சகட்டம்தான். இஸ்லாம் எப்பொழுதும் அமைதியை மாத்திரம்தான் விரும்புகிறது. இந்த தேசத்தில் எத்தனையோ இஸ்லாமியர்களுடைய மத வழிபாட்டு தலங்கள் குர்பான் ஆயிடுச்சு, ஷஹீத் ஆயிடுச்சு. எத்தனையோ இஸ்லாமியர்களுடைய பள்ளிவாசல்கள் இடிக்கப்பட்ட போதும் கூட இஸ்லாமியர்கள் தடுமாறவில்லை, தடம் மாறல. இந்த தேசத்துல ஒரு நிகழ்ச்சி, ஏதாவது ஒரு சம்பவத்தை காட்ட முடியுமா? மாற்று நபர்களுடைய ஆலயங்களை, அவர்களுடைய வழிபாட்டு தலங்களை இஸ்லாமியர்கள் இடித்ததாக அல்லது இஸ்லாமியர்கள் தகர்த்ததாக ஒரு சம்பவத்தை கூட இந்த தேசத்திலே இதுவரை காண முடியாது, இனியும் காண முடியாது. இன்னும் சொல்ல போனா, கொரோனாவுடைய நேரத்தில் இந்து சகோதரர்களுடைய கோயில் கருவறையில் தேங்கி கடந்த சகதிகளை கூட இஸ்லாமிய சகோதரர்கள் தான் சுத்தப்படுத்தினார்கள். இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய பன்முகத்தன்மை, இஸ்லாம் சொல்லக்கூடிய சகோதரத்துவம். இஸ்லாம் எந்த காலத்திலேயும் வன்முறைகளை கட்டவிழ்த்து விடக்கூடிய மார்க்கம் இல்லை. அதை தவறான ஒரு போங்கோடு, தவறான ஒரு சித்தாந்தத்தோடு இஸ்லாமியர்கள் மீது திணிக்கப்படுகிறது என்பதை தான் நாம் சொல்ல முடியும். சமீபத்தில் பெங்களூர்ல ஒரு கலவரம், அந்த கலவரத்துடைய நேரத்தில் ஒரு காட்சியினை பார்க்கலாம். நாம் இணையதளம் முழுவதும் அது பரவி இருந்துச்சு. என்ன காட்சினா, இஸ்லாமியர்கள் படைப்படையாக மொத்தமாக எங்கெல்லாம் கோயில் இருந்தனவோ அந்த கோயிலுக்கு முன்னால் இஸ்லாமிய இளைஞர்கள் கைகளை கட்டி கொண்டு அந்த மாற்றார்களுடைய ஆலயங்களை பாதுகாத்தார்கள் என்ற செய்திகளை இணையதளத்தில் நாம் பார்க்கலாம். அருமையான இஸ்லாமிய பெருமக்களே, இந்த தேசம் மாத்திரமல்லாமல் உலகம் முழுவதும் இஸ்லாமும் இஸ்லாமியர்களும் மற்றவர்களுக்கு நிம்மதியினை அளிக்க வேண்டும், அமைதியை செலுத்த வேண்டும் என்பதை மாத்திரம்தான் குறியாக செய்து, குறியாக கொண்டு செலுத்தப்படுகிற ஒரு அற்புதமான மார்க்கம். இதை வேறு மாதிரி திணிப்பது, வேறு மாதிரி அதன் மீது விமர்சனங்களை வைப்பது எல்லாம் காட்டாற்று வெள்ளத்தில் காணாமல் போகக்கூடிய கூழாங்கற்களை போன்ற அனைத்து விமர்சனங்களையும் தாண்டி இஸ்லாம் இன்று வரை வென்று அதனுடைய பாதையில் தொடர்ச்சியாக சென்று கொண்டிருக்கிறது. இதுவரை உலகத்தில் வந்த எத்தனையோ நபர்கள், எத்தனையோ கூட்டத்தார்கள் தொடர்ச்சியாக இஸ்லாத்தின் மீதும் இஸ்லாமியர்கள் மீதும் வெற்று வார்த்தைகளையும், வெறுப்பான வார்த்தைகளையும், தேவையில்லாத விமர்சனங்களையும் தொடர்ச்சியாக வைத்தார்கள். ஆனால் வச்சவங்க காணாம போயிட்டாங்க. இஸ்லாம் இன்றும் நிகழ்த்தியாக, நிதர்சனமாக நிலைத்து நிற்கிறது. என புண்ணிய மார்க்கம், சத்திய மார்க்கம் எந்த சக்தியாலும் தகர்க்க முடியாத அளவுக்கு உலகத்தில் அமைதியை நிலைநாட்டக்கூடிய ஒரு அற்புத வல்லமை என்பது இஸ்லாத்திற்கும் இஸ்லாமியருக்கும் இருக்கு.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அற்புதமான வாழ்க்கையை நம்ம பார்க்கலாம். ரசூலுல்லாஹ் அவர்களை பற்றி அறிவிக்கக்கூடிய ஏராளமான ஹதீஸ்ல வருது, முஸ்லிம் அல்லாதவர்கள் நிறைய அன்பளிப்புகளை பெருமானாருக்கு கொடுப்பாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்றார்கள் கொடுக்கக்கூடிய, மாற்று மத நண்பர்கள் கொடுக்கக்கூடிய அன்பளிப்புகளை மன்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்போடு ஏற்றுக்கொண்ட ஏராளமான நிகழ்ச்சிகள் இருக்கு. தான் ஒரு மார்க்கத்துடைய தலைவர், தன்னை பின்பற்றக்கூடிய லட்சக்கணக்கான முஸ்லிம்களும் ஒட்டுமொத்த பின்பற்றக்கூடிய தொண்டர்களும் இருக்கிற போதும் கூட இந்த கருத்துக்கு மாற்றமான கருத்தில் கொண்ட மாற்று மத நண்பர்கள் கொண்டு கொடுக்கக்கூடிய அன்பளிப்புகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபக்குவம் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இருந்தது. மத நல்லிணக்கத்தினை, ஒரு அமைதியினை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் போதிச்சாங்க. சரியான பின்னணியோடு சரியான சத்திய வார்த்தைகளை கொண்டு எழுதப்பட்ட இஸ்லாமிய வரலாறுகள் நிறைய இருக்கு. மேற்கத்தியர்களால் எழுதப்பட்ட இஸ்லாமிய வரலாறுகளை இன்றும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தூக்கி தலையில் வைத்து ஆடுகிறாங்க. முஸ்லிம்கள் எழுதுற வரலாறு இல்லை, முஸ்லிம் அல்லாத கிறிஸ்துவத்துடைய அறிஞர்கள் எழுதின வரலாற்று புத்தகத்தில் எழுதுகிறார்கள், உலகத்தில் இதுவரை கிறிஸ்துவர்கள் அமைதியாக நிம்மதியாக கழிந்த ஒரு அற்புதமான காலம் என்பது உமர் என்ற பேராளுமை உலகத்தில் ஆட்சியினை செய்த போதுதான் கிறிஸ்துவர்கள் உலகத்தில் அமைதியாக வாழ்ந்தார்கள். இஸ்லாமிய மன்னர்களும் இஸ்லாமிய ஆட்சியாளர்களும் உலகத்தில் நீதத்தையும் அமைதியை மாத்திரம்தான் அவர்கள் செயல்படுத்தினாங்க. யாருமே வன்முறையை எடுக்கல. இன்னைக்கு சொல்ற மாதிரி இஸ்லாம் வாழால பரவச்சு, இஸ்லாம் வாழால பரவச்சு என்ற ஒரு கற்பனையினை வாதமாக எடுத்துக்கொண்டால் இந்திய நாட்டுடைய நிலைமை வேறு மாதிரியா இருக்கும். கிட்டத்தட்ட 800 வருடங்கள் ஆட்சி செய்த இந்த தேசத்திலே இன்றும் மெஜாரிட்டி யாருன்னா மாற்று நபர்கள் தான். நம்ம குறைந்த சதவீதத்தில் தான் இருக்கும். ஒரு கற்பனையாக வாளால் இஸ்லாம் பரவியது என்று வைத்துக் கொண்டால் நம்முடைய அந்த நிலைமை என்பது உச்சபட்சத்தில் இருக்கும். எத்தனை வரலாறு இருக்கு! இந்து சகோதரர்கள் எழுதின எவ்வளவோ வரலாற்று புத்தகத்தில் முகலாய மன்னர்கள் கோவில்களுக்கு கொடுத்த அந்த நிலங்கள் எவ்வளவு என்ற பட்டியல்கள் இருக்கு. அவுரங்கசீப் பாதுஷாவினை ஏதோ தேச விரோதத்தை போன்று, தேச துரோகியை போன்று ஆக்கிவிட்டார்கள். ஆனால் அவ்வளவு பெரிய ஒரு ஆளுமை, எத்தனை சிவன் கோயிலுக்கு அவர்கள் கொடுத்த அந்த அன்பளிப்புகளும் நிலங்களும் அத்தனை வரலாற்று பொக்கிஷங்களாக மாற்று மத நபர்கள் எழுதப்பட்ட, அவர்கள் மூலமாக எழுதிய அந்த வரலாற்று புத்தகத்தில் பதிவாக இருக்கு. நாம் என்ன கூறுகிறோம் என்றால், இஸ்லாம் என்பது தெல்ல தெளிவாக உலகத்திற்கு அமைதியினை போதிக்கிறது. அமைதியை போதிப்பதற்கு மாத்திரம்தான் இஸ்லாம் வந்தது. அதன் மீது தொடர்ச்சியாக தேவையில்லாத விமர்சனங்களும் தேவையில்லாத வார்த்தைகளும் திணிப்பது என்பது ஆபத்தானது. ஒரு சமுதாயத்துடைய தலைவர், உலகத்துடைய தலைவராக வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு யூதருடைய ஜனாசாவிற்காக எழுந்து நின்று மரியாதை செய்தார்கள் என்ற வரலாற்று குறிப்புகளை எல்லாம் படிக்கின்ற போது, ஒருவருடைய பிரேதம், உயிரற்ற ஒரு பிரேதத்துக்கு கூட மரியாதை கொடுக்க வேண்டும் என்று சொன்ன அற்புதமான ஒரு ஆளுமை, அந்த பேராளுமையை பின்பற்றக்கூடிய தொண்டர்கள் எவ்வாறு மற்றவர்கள் மீது வன்மத்தினை, வன்முறையினை திணிப்பார்கள் என்ற அந்த அறிவு என்பது நடுநிலையாக சிந்திக்கக்கூடிய நபர்களுக்கு வர வேண்டும். இந்த தேசத்தில் இஸ்லாம் பரவியது எந்த வாளாலையுமோ எந்த அதிகாரத்திலேயும் பரவல. முகலாயர்கள் மூலமாக இந்த தேசத்தில் இஸ்லாம் பரவவில்லை. ஒட்டுமொத்தமாக இந்த தேசத்தில் இஸ்லாம் பரவி என்பது மூளை முடுக்குகளில் அடங்கி இருக்கிற இறைநேசர்கள் மூலமா. தனது வாழ்க்கையை விட்டு, சொந்த ஊரை விட்டு, சுகங்களை எல்லாம் தொலைத்து விட்டு இந்த தேசத்தில் இறைநேசர்கள் உள்ளே வந்து இஸ்லாத்தை அமைதியாக பரப்புனாங்க. எல்லா வலிமார்களுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்க. அவர்களுடைய பேச்சை கேட்டு, அவர்களுடைய சொற்களை கேட்டு இஸ்லாத்தில் வந்த நபர்களுடைய எண்ணிக்கைகளை விட அதிகமாக அவர்களுடைய செயல்களை பார்த்தார்கள்.
யாரை கீழ் என்று கூறி வெளியில் அனுப்பினார்களோ அவர்களை அரவணைத்து, நெஞ்சோடு நெஞ்சாக அரவணைத்து, ஒரே தட்டில் அமர வைத்து உணவினை உண்ண வைத்த காட்சியினை கண்ட மக்கள் பிரமிப்புடைய உச்சபட்சத்தில் சென்றார்கள். எனக்கு செருப்பு போட்டு நடக்க விட மாட்டேங்கிறான், நான் இறந்து போனால் கூட என்னை தனியாக செலுத்த வேண்டும் என்று கூறுகிறான். ஆனால் மகனே வா என்று கட்டி அணைக்கக்கூடிய மகான்கள் வரக்கூடிய நேரத்தில் அதை பார்க்கக்கூடிய ஒரு மக்கள் பிரமிப்புடைய உச்சபட்சத்தில் சென்று எனக்கான மரியாதை, எனக்கான சுயமரியாதை இங்கே கிடைக்கிறது என்று தேடி வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் அதிகம். ஒரு புள்ளி விவரத்தை எடுத்து பாருங்க. இந்த தேசத்துல எத்தனை இஸ்லாமியர் இருக்காங்க? மிஞ்சி மிஞ்சி ஒரு 7 தலைமுறை, இல்லைனா அதற்கு முன்னாடி 8 தலைமுறை, இல்லை என்றால் அதற்கு முன்னால் ஒரு 10-15 தலைமுறைக்கு முன்னால் இந்த தேசத்தில் நாம் ஏதாவது ஒரு சைவ மதத்திலோ அல்லது வைணவ மதத்திலோ அல்லது தமிழ் மதத்திலோ நாம் இருப்போம். ஆக இந்த தேசத்துடைய மைந்தர்களாக இருக்கிற நாம், இந்த தேசத்துடைய பூர்வீக குடி மக்களாக இருக்கின்ற நாம் விரும்பி ஏற்றுக்கொண்ட மார்க்கம் இஸ்லாம். யாருமே நம் மீது திணிக்கவில்லை, திணிக்கிற மார்க்கமும் இஸ்லாமிய மார்க்கம் இல்லை. எனவே அமைதியாக உலகத்திற்கே அமைதியினை ஏற்படுத்தக்கூடிய இந்த இஸ்லாத்தின் மீது தொடர்ச்சியாக பல்வேறு தரப்பட்ட வடிவத்திலே விமர்சனங்கள் என்பது வந்து கொண்டே இருக்கு. எவனாவது ஒருத்தவே எழுதிடுவான், ஒரு கிதாப் போட்டுருவான், எவனாவது ஒருத்தவே ஒரு கார்ட்டூன் வரைஞ்சிருவான், அது அப்படியே சுத்திட்டு இருக்கும். சமீப காலத்தில் முழுவதுமே திரைப்படத்தின் மூலமாக இஸ்லாத்தை கெடுக்க வேண்டும், இஸ்லாமியர்களை கெடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரமான காட்சிகள் என்பது நிறைய இடத்துல பரவுது. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். துவக்க காலத்திலிருந்து இன்று வரை தீவிரவாதின்னு காட்டணும்னு சொன்னாலே என்னன்னு தெரியல, திரைப்படத்துல தீவிரவாதின்னு சொன்னா முஸ்லிம்களை மாத்திரம்தான் சித்தரிச்சு ஆமா தீவிரவாதி இப்படிதான் இருப்பான் என்பதை போல ஒரு மாய வழியை அவர்கள் உருவாக்கி விட்டார்கள். இது மிகவும் ஆபத்தானது. சும்மா சாதாரணமா கடந்து விட்டு செல்லக்கூடிய காட்சி இல்ல. சுல்தான் அலாவுத்தீன் கில்ஜி இந்த தேசத்தில் அவர்கள் எத்தனை கோயில்களை கட்டியிருக்கிறார்கள், எத்தனை மடங்களுக்கு அவர்கள் நிலங்களை அளித்திருக்கிறாங்க. அவ்வளவு பெரிய ஒரு அரசரை ஒரு படத்தை கொண்டு வந்து வடநாட்டு முழுவதும் அவர்களை தீவிரவாதியாக்கிட்டான். இந்த தேசத்திற்காக நான் பெயர் சொல்ல விரும்பவில்லை, மாற்று மத நபர்கள் புனிதமாக கருதுகிற மிகப்பெரிய உச்சபட்ச கோயிலுடைய சொத்துக்களை பாதுகாத்த ஒரு மிகப்பெரிய ஆளுமையிற்கு பேர் அவுரங்கசீப். இன்னைக்கு அவங்க பேர்ல அரசாட்சியை செஞ்சுட்டு அவர்களுடைய பெயர்ல கலவரத்தை மூட்டி அவர்களை இந்த தேசத்தில் அப்பாற்பட்ட ஒரு நபரை போன்று ஆக்கிவிட்டார்கள். திரைப்படத்தின் மூலமாக மக்களுக்கு மத்தியில் செலுத்துகிற ஒரு அந்த பிம்பம் என்பது மிகவும் பேராபத்தானது. அது அகற்றப்பட வேண்டும். நான் சென்னையில் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு இருக்கேன். பஸ்ல உட்கார்ந்துருக்கேன். பக்கத்துல சீட் இருக்கு. சின்ன பையன் நின்றுட்டே வரான். அவன் பக்கத்தில் அவங்க அத்தா அம்மா நிற்கிறாங்க, அவங்களும் நிற்கிறாங்க. ஒரு சீட் இருக்கு, உட்கார சொல்கிறேன். அந்த பையனை கூப்பிட்டு உட்காருன்னு சொல்கிறேன். அந்த பையனை பார்த்து சொல்கிறான், இல்லை தீவிரவாதிகள் பக்கத்தில் உட்காரக்கூடாதுன்னு எங்கள் அத்தா சொன்னாங்க. தொப்பியும் தாடியையும் போடுவது என்பது தீவிரவாதத்துடைய அடையாளத்தை போன்று பரப்பப்படுவது என்பது இந்த தேசத்தில் இஸ்லாமியர்கள் மீது கட்டவிழ்த்து விடப்படக்கூடிய அமைதிக்கான ஒரு பேராபத்து என்பதை உணர வேண்டும். எனவே சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய ஒரு தேவையில்லாத ஒரு படம் என்பது காஷ்மீரிகளுடைய அந்த வாழ்க்கையினை காட்டுவதாக, இந்த தேசத்தில் இராணுவ வீரர்களுடைய அந்த தியாகத்தை காட்டுவதாக காட்டி மறுபக்கம் இஸ்லாமியர்களை படுமோசமாக சித்தரித்திருக்கக்கூடிய ஒரு காட்சி தடுக்கப்பட வேண்டும் என்பது நாம் உணர வேண்டும். இதுல என்னன்னா, அந்த படத்துக்கு டிக்கெட்டை வாங்கி பிளாக்கில் விற்கிறவன் முஸ்லிம்கள். அல்லாஹ் காப்பாத்தன். இன்றும் வடநாட்டில் இஸ்லாமியர்களை இதை போன்ற உள்ள காட்சியாக அமைப்பதில் இஸ்லாமிய நடிகர்கள் முன்னணியில் இருக்காங்க. கேரளத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய நடிகர்கள் எல்லாம் அவர்களுடைய படத்துல இதை போல உள்ள காட்சிகளை நிறைய கொண்டு வராங்க. அப்ப அவன் நம்மளை பார்த்து கேட்க மாட்டானா? நாங்க எடுக்கிற படத்தை மட்டும் இந்த மாதிரி காட்டணும்னா நீ என்கிட்ட கேட்கிற, நீங்க எடுக்கிற பாய்மார்கள் நடிக்கிற பாய்மார்கள் எடுக்கிற படத்திலேயே இப்படித்தான் என்று கூறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு.
எனவே அருமையான இஸ்லாமிய பெருமக்களே, இஸ்லாம் புனிதத்தை, அமைதியினை உலகத்தில் ஏற்படுத்திய மார்க்கம். அந்த மார்க்கத்தினை சரியாக பின்பற்றி அந்த மார்க்கத்துடைய சட்டங்களை பேணக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கியருள்வானாக. எல்லா விதமான விமர்சனங்களை தாண்டி இஸ்லாம் தூய வழியில் மற்றவர்களுக்கு ஒற்றுமையினை, பன்முகத்தன்மையினை, ஒரு மதத்துடைய ஒற்றுமையினை ஏற்படுத்துகிற மார்க்கம் இஸ்லாம் என்பதை புரியக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.